1984 மத்திய பிரதேஷ் போபால்ல ஒரு பயங்கரமான விஷவாயு கசிவு ஏற்பட்டு ஏராளமான ஜனங்கள் அந்த ஒரு இரவுலயே செத்தாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் ஒரு இரவுல செத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த இம்பாக்ட்ல பாதிக்கப்பட்டவங்க 20,000 பேர் செத்தாங்க. அது எந்தெந்த கிராமத்துல அந்த கேஸ் பரவிச்சோ அது முகந்த எல்லாருமே அப்படிங்க அவ்வளவு பயங்கரமா இருந்தது. ஆனா அந்த இடத்துல சரியா அந்த விஷவாயு கசிந்த அதே நேரத்துல அந்த பகுதிக்கு ஊழியம் செய்ய சென்ற கேரளாவை சார்ந்த ஜான்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர், அவர் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறாரு. மறுநாள் அவர் பிரசங்கிக்கணும். அன்றைக்கு அவருக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருது. ஜான்சன், ஒரு பிரச்சனை வருது, பெட்ஷீட் எடுத்து உண்டி தலையை ஃபுல்லா சுத்திக்கிட்டு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு கொஞ்சம் கூட கேப் விடாத அடைச்சிட்டு நீ படுத்துக்க. இவருக்கு ஒன்னும் புரியல, ஏன் ஆண்டவர் இப்படி பேசுறாரு. நான் தெளிவா கர்த்தர் பேசிட்டார். மறுநாள் காலையில அவர் தூங்கி எழுந்து பார்க்கும்போது அந்த ஹோட்டல்ல ஒருத்தர் கூட உயிரோடு இல்ல. உயிரோடு இருந்த ஒரே நபர் இந்த ஜான்சன் என்கிற ஊழியக்காரர். சிஸ்டர் பிரதர், ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் பாதுகாப்பார். அது எந்த வகையில எழும்பினாலும் சரி, அது இயற்கையாகவே ஒரு ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி விஷவாயு கசிவோ அல்லது கார்ல போயிட்டு இருக்கும்போது மலையில இருந்து ஒரு பாறாங்கல்ல உருண்டு வந்து எத்தனையோ காரை நசுக்கி செத்து போறாங்க. ஆனா ஆண்டவர் அது எந்த விதத்துல எழும்பினாலும் உனக்கு விரோதமா எழும்புமானால் அது வாய்க்கு அவர் விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் ஒரு தலைக்கு மேலாக வட்டமிட்டு சுற்றி தெரிகிறார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஒரு தாய் பறவை தன் கூட்டுல முட்டைய போட்டு குஞ்செல்லாம் பொரிச்ச பிறகு பாருங்க, அது உணவு தேடி தன் குஞ்சுகள் பசியா இருக்குன்னு சொல்லி உணவை தேடி அப்படியே அந்த கூட்டை விட்டு வெளியே போய் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எங்க சுத்தினா அதோடைய கண்ணு அந்த கூட்டின் மேலதான் இருக்கு. ஏதாவது பறவையோ மிருகங்களோ பாம்போ ஏதாவது அந்த கூட்டை டிஸ்டர்ப் பண்ண அப்படி எழும்பி வந்துடுச்சுன்னா உடனே எங்க இருந்து பறந்து வரன்னு தெரியாது. அது சின்ன பறவையா இருந்தாலும் தன்னுடைய ரெக்கையை விரித்து கொண்டு கண்ணெல்லாம் அப்படியே பயங்கரமாக்கி முழு கோபத்தையும் காட்டி அந்த பாம்பையும் அந்த பூச்சியையும் வேறு பறவைகளையும் அடிச்சு துரத்தும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் நான் உன்னை காக்குறேன். சில நேரங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கர்த்தர் நம்மள விட்டுட்டாரு, நம்ம பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டோம், ஆண்டவர் மறந்துட்டாரு, இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு என்னென்ன செஞ்ச, இப்ப என்ன விட்டு இல்ல. கர்த்தர் உன் தலைக்கு மேல பறந்து காக்கிற பட்சியாய் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்க மேலதான் இருக்குது, உன் குடும்பத்தின் மேலதான் இருக்குது. நீ கடந்து போகிற எல்லா பாதையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த பாதையை நீ தனியா கடக்கல, கர்த்தர் உன்னோடு கூட கடந்து வருகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உன்னோடு இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது இருக்கும்.